ராதா தாயத்து மாதிரி இருக்கு. இங்கே எப்படி வந்தது? வம்சி, ஏண்டா போன வேலை என்னாச்சு? மீட்டிங் எல்லாம் என்னாச்சு? டெபாசிட் பண்ணிட்டல? என்னடா அது? இது இவன் கைக்கு எப்படி வந்தது? வேற வேணையும் வேண்டாம். நடந்த உண்மையில இவனுக்கு தெரிஞ்சிருச்சோ என்னவோ. இவ அசையவே மாட்டேங்கிறா, கண்ணையும் திறக்க மாட்டேங்கிறா. வம்சி ராதாவை இந்த நிலைமையில பார்த்தா என்ன கொன்னே போட்டுருவாரு. அதனாலதான் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம்னு அவர் என்கிட்ட சண்டை போட்டாரு. வம்சி சொன்னதுக்காக மட்டும் இல்ல, உண்மையாவே நான் சொல்றேன் சந்திரா, ராதாக்கு ஏதாவது நாச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். கீர்த்தி, அனாவசியமா கவலைப்படாத. ராதாவுக்கு எதுவும் இல்ல. ராதாக்கு என்னாச்சு? ஏன் இப்படி படுத்திருக்கா? ராதாவோட தாயத்தை. ராதா, ராதா, கடவுளே, ஒருவேளை மாமா தாலியை பார்த்திருப்பாரோ? ராதா, இது எங்க இருந்ததுன்னு தெரியுமா? இந்த தாயத்தை காணும்டா. ராதா ரொம்ப தவிச்சு போயிட்டா. இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? கார்ல டேஷ்போர்ட்ல இருக்கிற அம்மன் சிலை மேல இருந்தது. அம்மா, நீங்க இருக்கீங்கம்மா. உங்க குழந்தைய கண்டிப்பா காப்பாத்துவேன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்கம்மா. அது சரி, இது எப்படி காருக்கு வந்தது? நீ கார்ல ஏறவே இல்லையே, அப்ப அங்க எப்படி வந்தது? அது வம்சி, அவங்க அந்த மந்திரவாதி இது கழுத்துல இருக்க கூடாது எடுத்துருங்கன்னு சொன்னா. ராதா எடுக்க கூடாதுன்னு கலாட்டா பண்ணிட்டா. அதனால மந்திரங்கள் வேலை செய்யாதுன்னும் ராதா சாதாரணமானவ இல்லன்னும் அவங்க பலவந்தமா அதை எடுக்க பார்த்தாங்க. அவங்க அதை எடுக்கும் போது அந்த வேகத்துல அது எங்கேயோ விழுந்துருச்சுன்னு நினைச்சோம். இப்படி உங்க கார்ல விடும்னு நினைக்கவே இல்லை. அது என்ன, கையில தழும்பு? இந்த அளவுக்கு விஷயம் போயிடுச்சா? ஏதோ சும்மா மந்திரம்னு சொல்றீங்கன்னு நினைச்சேன். என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? என்ன இதெல்லாம்? அது வம்சி, ராதாவுக்கு குணமாகணும்னு மந்திரவாதி கூட்டிட்டு வந்தோம்ல. அது வம்சி, ராதாவுக்கு குணமாகணும், அவ சராசரியான பொண்ணா நமக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துதான் ஆகணும். காத்து, கருப்பு, பிசாசு இதெல்லாம் போகணும்னா இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். என்ன பண்ணிதான் ஆகணும்? எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க எல்லாம்? என்ன கீர்த்தி இதெல்லாம்? உனக்கு கூட புத்தி இல்ல? நீ படிச்சவ தானே? அதுக்கு இல்ல வம்சி, என்னாலே இதை தாங்கிக்க முடியல. ஆனா ராதா. என்ன ராதா? அது வம்சி, என்ன மன்னிச்சிருங்க. ராதா மேல கீர்த்தி வச்சிருக்கிற பாசத்தை சந்தேகப்படுறது ரொம்ப அநியாயம். நான் இப்ப சொல்ல வந்தது அது இல்ல சந்தனா. ராதா கூடிய சீக்கிரம் குணமாகணும்னா, ராதாக்குள்ள இருக்கிற பேய் கண்டிப்பா வெளியில போகணும்னா இதெல்லாம் செய்யறதுல தப்பே இல்லை. தயவு செஞ்சு நடுவுல தடுக்காதீங்க ப்ளீஸ். சரி, வேணான்னு நான் சொல்லல. ஆனா தயவு செஞ்சு இப்படி சித்திரவதை பண்ணாதீங்க. இதெல்லாம் அநியாயம், பண்ணக்கூடாது. ராதாக்காக வம்சி, வேற வழி இல்ல. ஏன் ராதாக்காக தேவைப்பட்ட நான் இந்த தண்டனையை அனுபவிப்பேன். சரி சரி, எது நடந்தாலும் ராதா நல்லதுக்காக தானே. அவ நல்லா இருந்தாலே எனக்கு போதும். இந்தா, இத ராதா கழுத்துல போடு. சந்தனா, ஓ, உன் கையும் எண்ணெயா இருக்கா? சரி, நானே போடுறேன்.